गाइस இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காசு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா ஒரே காசா அடிக்க வச்சிருக்கான்னு பார்க்காதீங்க. நம்ம இப்ப இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அதனால தான் ஒரே காசா அடிக்க வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெளிநாட்டு காசு. இந்த வெளிநாட்டு காசு யாருக்கு கொண்டுட்டு வந்தா இல்ல எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா எங்க வீட்ல ஒரு மூலையில கிடந்துச்சு. அதோட எடுத்து உங்கள்ட்ட காமிக்கலாம்னு வச்சிருக்கோம். இது எந்த நாட்டு காசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த எழுத்தெல்லாம் பார்த்தா அரபி நாட்டுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த நாட்டுலன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது 25 பைசா. இந்த 25 பைசாவை காருவான்னு சொல்லுவாங்க. இந்த 25 பைசாலாம் எப்போ வேலை செஞ்சிச்சு அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ 40 வயசு. அவங்க வந்து 12 வயசு இருக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க இப்போ பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு 12 வயசு இருக்கும்போது தான் இந்த காசு வேலை செஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து கடைக்கு கொண்டு போன அந்த காசெல்லாம் அப்போ உள்ள காசுப்பா, இதெல்லாம் அப்போ உள்ள காசுப்பா, அதனால் இப்போல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு 12 வயசு இருக்கிற காலத்துலலாம் கொண்டு போனால் அவ்வளவு மிட்டாய் அள்ளி கொடுப்பாங்களாம். எங்கள் அப்பாவுக்குலாம் கையே கொள்ளாதான், அவ்வளோ அளவுக்கு மிட்டாய் கொடுப்பாங்களாம். இதை வந்து காருவான்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 50 பைசா. இந்த 50 பைசாலாம் அந்த காலத்தில் 50 ரூபா இப்போ இருக்க காசுக்கு சமமாக. அப்புறம் இப்போலாம் 1 ரூபா, இப்போ இருக்க 1 ரூபா. இந்த 1 ரூபாயிலே நிறைய டிசைன் இருக்குது. இந்த 1 ரூபாயில் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இது வந்து செகண்ட் வந்து நம்ம தேசிய கொடி மாதிரி நம்ம இது போட்டு செஞ்சாங்க. அப்புறம் வந்து இது 2 சோளக்கருது இருக்கிற மாதிரி இங்கே 1 ரூபா செஞ்சாங்க. இது மாதிரி 1 ரூபா செஞ்சாங்க. அப்புறம் 2 ரூபா. 2 ரூபாயில் 2 விரல் இருக்க மாதிரி 2 ரூபா செஞ்சாங்க. அப்புறம் 2 ரூபாயில் இந்த 2 ரூபாயை செஞ்சாங்க பூ மாதிரி. இதுதான் இந்த 2 ரூபா 1 ரூபா தான் டாய்ஸுன்னு சொல்லிட்டு இதை போடுவாங்க. அப்புறம் இந்த 2 ரூபாயை பாருங்கள். இதில் வந்து பின்னாடி தான் இது இருக்கும், முன்னாடி பார்த்தா நம்ம நாடோட ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா 5 ரூபா. 5 ரூபாயிலையும் ஒரே 1 ரூபா மாதிரி தான், அதே மாதிரி தேசிய கொடி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த கட்டை 1 ரூபா. இது வந்து 2 இதாக இருக்கும். இந்த 5 ரூபா இது வந்து 5 ரூபா 1 ரூபான்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் 2 சைடு இருக்குது பாருங்கள். இது 2 காசு மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் 5 ரூபா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த காசெல்லாம் இப்போ இதாகுது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த காசு. இந்த காசு வந்து இப்போ இருக்க 10 ரூபா. அப்புறம் வந்து இந்த 20 ரூபா. இதுவும் தேசிய கொடி மாதிரியே இருக்குது. காய்ஸ் இந்த மாதிரி காசெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். அப்புறம் இந்த 25 ரூபாய்க்கு பின்னாடி பாருங்களேன், இது என்ன விலங்கு அப்படின்னு தெரியுமா? இது வந்து என்ன விலங்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். அதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி காசெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் காய்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளையும் கொஞ்சம் மோட்டிவேஷன் படுத்துங்க. அப்போ தான் நாங்களும் நல்ல யூடியூப் போட முடியும். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்பு லைக்கு தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். இது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.